அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு மிகவும் அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாதுங்க. செவ்வாய் அவர் அஷ்டமஸ்தானத்தில் சென்று உச்சம் பெறுவது நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது சில பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வுகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக செயல்படக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் அவருடைய சிறப்பு பார்வையின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயை கண்டு பலர் பயப்படுவது உண்டு. நல்லவரா கெட்டவரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு செவ்வாயினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல், பணிகளில் வேகத்தை அதிகரித்தல், குழப்பமான மனநிலையை சந்தித்தல் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் உச்சம் பெறுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே 3 கிரக நிலைகளுடன் அஷ்டமத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு அலைச்சலோ சிரமமோ ஏற்படாது. சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக தகரமும் தங்கமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது, உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய பார்வையானது இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2, 3 மற்றும் 11ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. தனஸ்தானம், தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. செவ்வாய் அஷ்டமத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பது அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வையானது தனஸ்தானம், தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்கிறவர்களுக்கு மிக அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகும். பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. நிலம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மருத்துவத்துறை சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறை என அனைத்திலும் மிக சிறந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. போட்டி என்று வந்துவிட்டாலே அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் அஷ்டம பார்வையாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள், தோஷங்கள் அனைத்தும் நீங்கி எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் உச்சம் பெற்றிருப்பது அந்த அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் பல தடைகளை நீக்கி தகரமும் தங்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு
வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சுகஸ்தான பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். லாபம் அபரிவிதமாகும். அரசாங்க சலுகைகள் நினைத்தபடியே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சரியான முறையில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. தொழில்துறை மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதர காரகன், உத்தியோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய மன வருத்தத்தை நீக்கி ஓரளவிற்கு ஒற்றுமை சிறந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஜனவரி மாதம் வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலை தற்போது மாறி உச்சம் பெற்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட தருணம் என்பது பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பெண் தன்மை கொண்டவராக சுக்கிரன் பார்க்கப்படுகிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் இணைவது மிதுனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். கவனத்தை அதீதமாக செலுத்துவதால் திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. மற்ற துறைகளை விட தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சினிமா துறை, கலைத்துறை மிக சிறப்பாக அமைய போகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மறைமுக தொல்லைகள் விலகும். தேர்தல் வெற்றிக்காக வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறதுங்க. அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் சுக்கிரனுடன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சிறப்பான விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக பெற முடியும். திட்டமிட்டதை விட உச்சம் பெற்ற செவ்வாயால் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க. மேலும் இந்த தருணத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் மிக பெரிய காரியமாக இருந்தாலும் தங்கமாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் குறையும். பல்வேறு வகையான போராட்டங்கள்ல இருந்து நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.